பெற்றெடுத்து தந்தைகிட்ட போய் இவர் போய் பேசுறதில்ல. அது என்ன, தன்னுடைய மகன் வந்துங்க மற்ற எல்லா தந்தையும் ஏதோ கொஞ்சம் நான் ஜேகர் பத்தே நிலம் கொடுத்து போவாங்க. இவர் இந்த சமுதாய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக எவ்வளவு பெரிய விஷயம். தேர்தலே நிக்காம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்குனாரு. அப்படியேப்பட்ட தந்தை கேட்கிற தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதுபடி நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்களுடைய பொதுக்குழு அங்கீகரிச்சுதான் லெட்டர் எழுதிருக்காங்க. உங்களுடைய பொதுக்குழு நிலைப்பாடு இன்னும் பண்ணிருக்காங்களா என்னன்னு வெளியில. அப்படின்னா இப்ப இவங்க பொதுக்குழு மட்டும் அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா அப்ப உங்க தரப்போட நிலைமை என்ன? இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இப்ப நான் பேட்டி கொடுக்குன்னு வச்சுக்கேன். இந்த பேட்டிக்கு கீழே போய் எனக்கு திட்டுவாங்க, எங்க ஐயாவை திட்டுவாங்க. இதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூலிப்படைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூலிப்படை வச்சிருக்காங்க. இது இணைய கூலிப்படை. அந்த இணைய கூலிப்படை மட்டுமே கட்சின்னு நினைக்கிறாங்க. இணைய கூலிப்படை மட்டும் கட்சி இல்லைங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை ஓட்டு போறவங்க மருத்துவர் ஐயா இருக்கிறாங்க ஓட்டு போடுறவங்க. அதனால எங்களை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்களே பாட்டாளி மக்களுடைய தலைவர் என்பதிலே எங்களுடைய தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கட்சிக்காரர்களும் பொதுமக்களுக்கும் சிறிதளவும் ஐயம் இல்லை. இந்த கடிதம் எல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு ஒரு ஷோ வேலை. நன்றி. நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்துக்கே நாங்கள் கொடுத்துருவோம். எங்களுடைய நாங்கள் கொடுத்துருக்க கடிதத்தை இன்னும் கொடுத்துருக்க வரும், மிக விரைவில் வரும். இந்த அட்ரஸ்க்கு வரும். ஆமா இல்லை, இப்பதான் ஆரம்ப கட்சி ஆரம்பிக்கும் போது 63 தான் முகவரி. இப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாத்திருக்காங்க, 10 திலக்திகள் மாத்திருக்காங்க. இப்ப நாங்க அதை மாத்தி தைலாபுரம் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். இனிமேல் கடிதங்கள் எங்க முகவரிக்கும். ஏற்கனவே பாஜகவோட கைக்குள்ளியாதான் தேர்தல் ஆணையம் இருக்கின்றாங்க. இப்ப இதுலயும் திட்டமிட்டு இந்த கடிதம். நன்றி வணக்கம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் பெரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.